ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷனல், அதாவது விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 2 சம் எடுத்திருக்கேன். இப்போ இதுல பாருங்களேன், மொத்தமா எத்தனை சாக்லேட் இருக்கு? 5 சாக்லேட் இருக்கு. அதுல கிரீன் கலர் எவ்வளோ இருக்கு? 2 இருக்கு. அப்போ விகிதாச்சாரம் ப்ரொபோஷனல் அப்படின்னா எப்படி எழுதணும் அப்படின்னா, இப்போ நான் கிரீன் கலருக்கு பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தமா எவ்வளோ இருக்கு? 5 சாக்லேட். அதுல கிரீன் கலர் எவ்வளோ இருக்கு? 2. அப்போ இதுதான் விகிதாச்சாரம். இப்போ நான் கிரீன் சாக்லேட்டுக்கு எழுதியிருக்கேன். அதே மாதிரி இப்போ ஆரஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தமா எத்தனை சாக்லேட் இருக்கு? 5. அதுல ஆரஞ்சு கலர் எவ்வளோ இருக்கு? 3. இப்படி எழுதுறதுக்கு பேரு தான் விகிதாச்சாரம், ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் அதுல இது எவ்வளோ அப்படின்றத பத்தி பேசுறது தான் விகிதாச்சாரம். சரி, அப்போ விகிதம் ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படின்னா, இது ரெண்டுத்துக்கும் உள்ள தொடர்பு பத்தி பேசுறது. அதாவது 2/5 3/5. இப்போ பேஸ் ரெண்டும் சமமா இருக்கு இல்லையா? அப்போ இதை எப்படி எழுதணும்னா 2:3. அப்போ இது ரெண்டுத்துக்குமான அந்த விகிதம் ரேஷியோ அப்படின்றது 2:3 விகிதத்துல இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஈஸியா இருக்கா? ப்ரொபோஷனல் விகிதாச்சாரம்னா என்ன? மொத்தம் அதுல இது எத்தனை அப்படின்னு பத்தி பேசுறது. ரேஷியோ அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் உள்ள தொடர்பு பத்தி பேசுறது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்திருக்கோம்? கிரீன் கலர். கிரீன் கலர் வந்து 2 பகுதியும், ஆரஞ்சு கலர் வந்து 3 பகுதியும் இருக்கு. அப்போ இதுல எது அதிகமா இருக்கு அப்படின்னா ஆரஞ்சு அதிகமா இருக்கு. எப்படி சொல்லலாம்? இந்த 2:3 பார்த்தே சொல்லிடலாம். இந்த மாதிரி எழுதுறதுக்கு பேர் தான் ரேஷியோ, விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு சம் பார்க்கலாமா? இப்போ இந்த சம் பாருங்களேன். இதுல மொத்தமா எத்தனை பால் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8. மொத்தமா 8. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எல்லோ கலர் பத்தி பேசுறோம்னா எல்லோ எத்தனை இருக்கு? 8ல எல்லோ வந்து 3 இருக்கு. இதுவே ரோஸ் கலர் அப்படின்னா 8ல 1 2 3 4 5 இருக்கு. அப்போ இதுதான் அதோட ப்ரொபோஷனல் விகிதாச்சாரம். இப்போ இதோட ரேஷியோஸ் எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் நம்ம எதனாலும் வச்சுக்கலாம். இப்போ 3/8 5/8னா இதோட ஆன்சர் நம்ம எப்படி எழுதுவோம்? இங்க 8 2 சேமா இருக்கிறதுனால கேன்சல் ஆயிடுன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. 3:5. அப்போ இதுல வந்து 3 பங்கு வந்து எல்லோ கலர் இருக்கு, 5 பங்கு வந்து ரோஸ் கலர் இருக்கு. இப்படி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஈஸியா இருக்கா? இந்த கான்செப்ட் மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும், எந்த சம் கொடுத்தாலும் ஈஸியா போடலாம். இதே மாதிரி ரிலேட்டடான சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. பாய்.